இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுவிட்டது என்று மார்தட்டி கொண்ட தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடைசியில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரிடம் மண்டியிட்ட கதையை பற்றி சற்று விரிவாக காண்போம். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே வாக்குறுதி கொடுத்தது திமுக. உதயநிதி ஸ்டாலினும் மக்கள் மத்தியிலே பேசினார்கள். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எங்களிடம் ரகசியம் இருக்கிறது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்து விடுவோம் என்று பொய்யை அள்ளி தெளித்தார்கள். புனைச்சுருட்டை மக்களிடையே பரப்பினார்கள். ஆனால் இன்றைக்கு தடுமாறிக் கொண்டு நிற்கிறார்கள். நீட் தேர்வை ரத்து செய்வதற்காக இவர்கள் இறங்கி வீதியிலே போராடி இருக்க வேண்டும், ஆனால் போராடவில்லை. இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டது என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வியை சந்தித்து விட்டது என்றெல்லாம் புலிகிக் கொண்டிருக்கிறார்களே. இதை பார்க்கின்ற பொழுது 40 தொகுதிகளில் தமிழகத்தில் வெற்றி பெற்ற திமுக, கட்டிய கணவன் இறந்த பிறகு அவனுடைய கல்லறையின் ஈரம் காய்வதற்கு முன்பே மற்றொரு கணவனை திருமணம் செய்து கொள்ள முயற்சி செய்ததைப் போல தேர்தல் முடிவு வந்த சில நாட்களிலேயே சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாரிடம் மண்டியிட்டு விட்டார் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நேற்று திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி அதிலே பேசிய ஸ்டாலின் நிறைய அறிவிப்புகளை வெளியிடுவார். மக்கள் நல திட்டங்களை சார்ந்து பாராளுமன்றத்திலே தமிழகத்திலே வெற்றி பெற்ற திமுக மற்றும் திமுக கூட்டணியின் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்றெல்லாம் பாராளுமன்றத்து செயல்பாடுகளை பற்றி பயிற்சி கொடுப்பார் என்று எதிர்பார்த்திருந்த பொழுது அவர் சொல்கிறார், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும். ஏன் இந்தியா கூட்டணி இவ்வளவு தொகுதிகளிலே வெற்றி பெற்றிருக்கிறதே? இந்தியா கூட்டணியின் முதலமைச்சராக மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜி இருக்கிறார், பக்கத்திலே இருக்கின்ற கேரளாவிலே பினராயி விஜயன் இருக்கிறார், டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறார், இன்னும் பல மாநிலங்களில் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்களே. உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது இந்தியா கூட்டணி, அகிலேஷ் யாதவ் இருக்கிறார். இவ்வளவு பேர் இருக்கின்ற பொழுது ஏன் சந்திரபாபு நாயுடு மீதும் நிதிஷ்குமாரின் மீதும் இவர் சுமையை சுமத்த வேண்டும்? ஏன் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்க வேண்டும்? இத்தனை ஆண்டுகள் தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கிறீர்களே, கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் 2021க்கு பிறகு. இந்த 3 ஆண்டுகளில் நீங்கள் உங்கள் கூட்டணியை சார்ந்த முதலமைச்சர்கள், உங்கள் கூட்டணியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களை வைத்து ஏன் மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்கவில்லை? ஏன் பாராளுமன்றத்தில் அந்த பிரச்சனையை கிளப்பவில்லை? அனைவரும் சேர்ந்து ஒன்றாக பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஏன் அதை செய்யவில்லை? இப்பொழுது எதற்காக பலியை நிதிஷ்குமாரின் மீதும் சந்திரபாபு நாயுடு மீதும் போட வேண்டிய அவசியம் தமிழக முதலமைச்சருக்கு என்ன காரணம், என்ன நெருக்கடி? ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்தார் தமிழக முதலமைச்சர்? அப்படி என்றால் அவர்கள் கூட்டணியிலே இருக்கின்ற மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், பினராயி விஜயன் போன்றவர்களெல்லாம் செயல்படாத முதலமைச்சர்களா? அவர்களை வைத்து மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்க முடியாதா? ஏன் நெருக்கடி கொடுக்கவில்லை? இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 240 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரே குரலில் பாராளுமன்றத்திலே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பேசினால் நீட் தேர்வை ரத்து செய்கின்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு கிடைக்கும் அல்லவா? ஏன் அதை செய்ய தவறிவிட்டு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கின்ற முதலமைச்சர்களான சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாரின் மீது பழியை போடுகிறார் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்? இவர்களால் முடியாது, இவர்களால் செய்ய முடியாது. ஸ்டாலின் சொல்வதை அவர்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களே ஏற்றுக்கொள்வதில்லை. இந்தியா கூட்டணி கூட்டத்திலே திருமாவளவன் பிரித்து விடப்பட்டார். அனைத்து தலைவர்களுக்கு மத்தியிலே நிற்பதற்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டது. அதையும் சமூக வலைதளங்களிலே பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்தியா கூட்டணியில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மரியாதை இல்லை. இந்தியா கூட்டணியில் ஏதோ ஒப்புக்கு சப்பானியாக வைத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றதற்கு பிறகும் இவர்களின் நிலைமை கவலைக்கிடமாகத்தான் இருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு சம்பவமே சாட்சி. 40 தொகுதிகளிலே தமிழ்நாட்டிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்தியாவெங்கும் இந்தியா கூட்டணிக்கு 240க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்.
ஆனால் இவர்கள்லாம் வாய் திறந்து பேச மாட்டார்களாம், மௌனமாக இருப்பார்களாம். இவர்கள்லாம் பிரதமரை சந்தித்தோ அல்லது பாராளுமன்றத்திலோ நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு நெருக்கடி கொடுக்க மாட்டார்களாம். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கின்ற சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று பழியை அவர்கள் மீது போட்டுவிட்டு இவர்கள் தப்பிக்கின்ற அரசியல் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரட்டை வேடம் போடுகிறார். இவரால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியவில்லை என்ற கையாளாகாத தனத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். நீட் தேர்வை ரத்து செய்வதற்காக இவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பதை வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கு மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். திமுக சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. திமுக சொன்னதை செய்வோம் என்று சொன்னார்கள், சொன்னதை கூட செய்யவில்லை. சொல்லாததை செய்வோம் என்று சொன்னார்கள், சொல்லாததை செய்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மின்சார கட்டணத்தை உயர்த்தப் போகிறார்கள், பஸ் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள், பால் விலையை உயர்த்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் இவர்கள் சொல்லாதையும் செய்தது. இன்றைக்கு நீட் தேர்வை ரத்து செய்கின்ற அந்த பொறுப்பையும் இவர்கள் கொடுத்த வாக்குறுதியையும் சந்திரபாபு நாயுடுவின் மீதும் நிதிஷ்குமாரின் தலையின் மீதும் வைத்து தப்பித்துக் கொள்ள முயற்சி செய்கின்ற அரசியல் மோசடியை தமிழகத்திலே அரங்கேற்றி இருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.